வைஷாலி தனது குதிரையை பின்வாங்கி F1 ஐ முன்னேற்ற வழி செய்கிறார். லாக்னோ தனது குதிரையை D7க்கு கொண்டு வருகிறார். நகர்வு 10. குதிரை D3. E5. வைஷாலி தனது குதிரையை ஒரு பலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார். லாக்னோ உடனடியாக E5 விளையாடி வைஷாலியின் மையத்தை தகர்க்க முயற்சிக்கிறார். இப்போது மிடில் கேம் தொடங்குகிறது. தந்திரங்களும் நுணுக்கங்களும் நிறைந்த பகுதி இது. நகர்வு 11. மந்திரி D2. குதிரை E6. வைஷாலி தனது மந்திரியை வளர்க்கிறார். லாக்னோ குதிரையை மீண்டும் E6க்கு கொண்டு வந்து அழுத்தத்தை நிலைநிறுத்துகிறார். நகர்வு 12. E3. ராஜா E8. வைஷாலி E3 மூலம் தனது E4 சிப்பாயை வலுப்படுத்துகிறார். லாக்னோ தனது ராஜாவை ஒரு பாதுகாப்பான மூலைக்கு E8 நகர்த்துகிறார். நகர்வு 13. யானை C1. C5. வைஷாலி C-கோலம் இல் தனது யானையை நிலைநிறுத்துகிறார். லாக்னோ C5 மூலம் குயின்சைட் இல் இடத்தை ஆக்கிரமிக்கிறார். நகர்வு 14. DXC6. BXC6. வைஷாலி சிப்பாயை பரிமாறி வழிகளைத் திறக்கிறார். நகர்வு 15. C5. DXC5. வைஷாலி ஒரு புத்திசாலித்தனமான நகர்வை மேற்கொள்கிறார். C5 மூலம் லாக்னோவின் சிப்பாய் அமைப்பை சிதைக்கிறார். நகர்வு 16. குதிரை C5. E4. வைஷாலி குதிரையை C5 இல் மிகவும் வலிமையாக நிலைநிறுத்துகிறார். நகர்வு 17. E5. குதிரை D5. வைஷாலி தனது குதிரைகளை மையத்தில் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைக்கிறார். நகர்வு 18. குதிரை E4. மந்திரி E6. வைஷாலியின் குதிரைகள் இப்போது லாக்னோவின் எல்லைக்குள் நுழையத் தயாராக உள்ளன. நகர்வு 19. B3. ராணி B6 செக். வைஷாலி B3 மூலம் தனது குதிரைக்கு ஆதரவு தருகிறார். லாக்னோ ராணி மூலம் ஒரு செக் வைக்கிறார். நகர்வு 20. ராஜா E1. யானை D8. வைஷாலி ராஜாவை பாதுகாப்பாக நகர்த்துகிறார். லாக்னோ தனது யானையை டிகோலனுக்கு கொண்டு வருகிறார். ஆட்டத்தின் இறுதி கட்டம். வைஷாலி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் தருணம். நகர்வு 21. ராணி E1. குதிரை E5. வைஷாலி ராணியை ஒரு தந்திரமான இடத்திற்கு